லஞ்சோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு நல்ல காரமாக சீனி கிழங்கு ஃப்ரையும் ஒரு உருளைக்கிழங்கு ஃப்ரையும் இன்றைக்கி செய்து பார்க்கலாம். ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு தாளிக்கிறதுக்கு 1 டீஸ்பூன் கடுகு, அரை டீஸ்பூன் சீரகம், அதோட கொஞ்சம் கருவேப்பிலை, தோல் சீவி கழுவிட்டு வெட்டி வச்சுருந்த சீனி கிழங்க தாளித்ததோடு சேர்த்துடணும். அதோட தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு 1/4 கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்து நல்லா கலந்துட்டு மூடி போட்டு கொஞ்சம் வேக விடணும். சீனி கிழங்கு வெந்ததுக்கப்புறம் 2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் மிளகாத்தூளும் அதோட 1லேருந்து 2 டீஸ்பூன் வரைக்கும் சாம்பார் பொடியும் சேர்க்கணும். நல்லா கலந்துட்டு தேவைன்னா இன்னும் கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அடிக்கடி கிளறி விட்டுட்டே இருக்கணும். நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுத்து உருளைக்கிழங்கு ஃப்ரை செய்கிறதுக்கு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கணும். தாளிக்கிறதுக்கு 7 இல்லை 8 மிளகாய் வத்தல், அதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒன்றரை கப் அளவுக்கு சின்ன வெங்காயம், 5 இல்லை 6 பல் பூண்டு 1-2 தட்டினது, அதோட நிறையா கருவேப்பிலை, பெரிய சைஸில் 3 உருளைக்கிழங்கு தோல் சீவி கட் பண்ணி அதையும் சேர்த்துடணும். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து மூடி போட்டு வேக விடணும். உருளைக்கிழங்கு வெந்ததுக்கப்புறம் மூடி போட வேண்டாம். அடிக்கடி கிளறி விட்டு கொஞ்சம் செவந்து வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம்.